சரி சரக்கு தான் அடிக்கலான்னு பார்த்தா அவரால் சரக்கு அடிக்க முடியல. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. என்னடா வீட்டுக்கு ஓடிடலான்னு பார்த்தாலும் வழி கிடையாது. ஏன்னா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உயிர், தானம், தனம், ராஜ்யம் எல்லாமே உனக்கு தான் சொந்தன்ட்டாப்புல. வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால் வாக்கு மாற மாட்டாப்புல. தான் பெற்ற பிள்ளைய ஆற்றுல கொண்டு போய் தூக்கி போட்டால் எந்த அப்பனுக்கு பொறுக்கும்? ஆனால் பொறுத்துக்கிட்டார் 7 பிள்ளைக்கு. 8வது பிள்ளை சர்வசாதாரண குழந்தைங்களாம் பிறக்கல. அப்படியே சூரிய பகவான் மாதிரி தேஜஸ் மிகுந்த ஒரு ஒரு உடல் கட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான குழந்தைகளாக பிறக்குது. ஒவ்வொரு குழந்தையும் அசால்ட்டாக தூக்கிட்டு போய் அந்த அம்மா தண்ணியில் போட்டு வந்துடுது. போட்டு வந்தோடனே ஒரு டென்ஷனாக வர்றார். சரி இருப்பினும் வாக்கு கொடுத்துட்டோமே, என்ன பண்ணுறது, காதல் ஆயிடுச்சே, இந்த அம்மாவை தவிர வேறு யாரும், இந்த அம்மா பேரளவு மாதிரி வேறு யாரும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு துடிச்சிக்கிட்டு சரி அடுத்த குழந்தை அதை நிறுத்துவான்னு பார்த்தா எதையுமே நிறுத்தலை. 8வது குழந்தை சூப்பராக ஒன்று பிறக்குது. பிறந்த உடனே ஆற்றுக்கு கடன்னு தூக்கிட்டு ஓடுது இந்த அம்மா. ஓடினோடனே நில் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக இந்த மாதிரி அற்பமான காரியங்கள்லாம் பண்ணுற? குழந்தைகள் நம்மளுக்கு ராஜ்யம் ஆளுவதற்கு குழந்தை வேணுமே, நீ பாட்டு தூக்கி போடுற, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அறிவற்ற சந்தான மகாராஜா, என்கிட்ட என்ன நீ வாக்கு கொடுத்துருக்க, எதிர்த்து பேசிட்ட நீயே, இதோட உன் கதையும் என் கதையும் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம். இனிமேல் நான் உனக்கு மனைவியாகவும் காதலியாகவும் லவராகவும் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் நீ கொடுத்த வாக்கை மீறிட்ட, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய நான் பாலிய பருவம் முடிந்தவுடன் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறைஞ்சிட்றாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு மறைஞ்சிட்றாங்க. மறைஞ்ச உடனே சந்தான மகாராஜா அவர் வீடு ஹஸ்தினாபுரத்துக்கு போயிடுறாரு. ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ராஜ்யம் ஆண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா 16 வயசு ஆன உடனே பரசுராமன்கிட்ட விட்டு அண்ணன் வரல விட்டு எல்லா வித்த வில்லு, அம்பு, வேல், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்க வச்சு கொண்டு வந்து ஒரு நாள் கொண்டு வந்து அவங்க பிள்ளைய வச்சுக்கோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறா. இதுதான் அந்த அம்மா யாருன்னு கேட்டால் அதுதான் கங்கா நதி. கங்கை இல்லாமல் இனி யாராலையும், எந்த மனிதனாலையும் யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா ஓடலை அப்படின்னா, அந்த அம்மா நின்றுச்சுன்னா அந்த உலகத்தில் ஜீவராசிகள், புற்கள், பூண்டுகள் எதுவுமே நடக்காது. அப்படி ஒரு விஷயந்தான் சந்தான மகாராஜாவினுடைய மனைவி. அவருடைய சந்தான மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் பீஷ்மர். இவர் தான் ஃபர்ஸ்ட். நன்றி. அடுத்தது பீஷ்மரை பற்றியும் அவருக்கு அடுத்த மனைவி யார் வராங்க, அவங்களுக்கு அடுத்த மனைவி ஒரு செம்படவ பெண். அந்த செம்படவ பெண்ணு இதே மாதிரி தான் கங்கா நதியில் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காரு. ஒரு பெண்ணு அடடடா பார்த்த உடனே அப்படியே அழகில் சொக்கிடுறாரு. இவர் வேலையே அழகில் சொக்கிறது தான். அடுத்தது அடுத்த மனைவி செம்படவ பெண்ணை பற்றி அடுத்தது பார்க்கலாம். ரொம்ப நன்றி.